இன்னும் ஒரு ஹதீஸில் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉன், 4 தன்மைகள், மன் குன்ன ஃபீ, இந்த 4 தன்மைகளும் யாருக்கிட்ட இருக்குகிறதோ, கான முனாஃபிகன் ஹாலிஸா, டவுட் இல்லாத முனாஃபிக், தூய்மையான முனாஃபிக், அவருடைய உள்ளத்தில் சந்தேகம் இருக்குது என்கிறது உறுதியாகிவிட்டது. யாரது? 4 தன்மை யாருக்கிட்ட இருக்குகிறதோ, கான முனாஃபிகன் ஹாலிஸா, ஹாலிஸான முனாஃபிக், முஃமின் இல்ல, அவர் முஸ்லிம் இல்ல. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வமன் கானத் ஃபீஹி ஹஸ்லத்தும் மின்ஹுன்ன, யாருக்கிட்டயாவது 4ல் 1 இருக்குமோ, 4ம் இல்ல, 4ல் 1 இருக்குது, அவரிடத்தில் முனாஃபிக்குடைய ஒரு பகுதி, நிஃபாக்குடைய ஒரு பகுதி அவரிடத்தில் வந்து விட்டது என்று சொன்னார்கள். யார் அது? பாப்போமா? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானா, அந்த தன்மைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானா. 4 தன்மைகள். ஒன்றென்னா, இதா ஹத்தஸ கஸப, பொய் பேசுவார்கள். பேசினா பொய், வியாபாரத்தில் பொய், கொடுக்கல் வாங்கல்ல பொய், மனைவி கிட்ட பொய், நண்பர்கள் கிட்ட பொய், நாவு நுனியில் இருக்கிறது பொய் தான். இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் பொய் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அதிலும் விசேஷமாக வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். இன்னைக்கு எத்தனையோ பிசினஸ் இருக்குது, ஜெம் பிசினஸ் உட்பட சாதாரணமான மரக்கறி பிசினஸ்ல இருந்து பொய் பொய் பேசிவிட்டு அதை பத்தி எந்த பயமும் இல்லை. இதா ஹத்தஸ கஸப், பேசினா பொய் சொல்லுவார். முஸ்லிம்கள் ஒரு காலம் முஸ்லிம் நம்பினார்கள், இன்னைக்கு முஸ்லிம் கொஞ்சம் டவுட் பண்றாங்க. யார்ட செக் இது? முஸ்லிம் செக். கொஞ்சம் யோசிக்கணும் கண்ணியமானவர்களே. ஏன் பொய் பேசுறாங்க? இதா ஹத்தஸ கஸப், பொய் வரப்பட வாழ்க்கையில வாயில பொய் இல்ல. அல்லாஹ் ஷஃபிக்கிறான், பொய்யர்களுக்கு லானத் உண்டாகட்டும். பொய் வந்துட்டா, பொய் வந்தா இரண்டாவது வந்துடும். அது என்ன? வஇதா துமின கான, நம்பப்பட்டா மோசடி செய்வான். நம்பினாங்க, நம்பிக்கையில தந்துட்டு போனாங்க, நம்பிக்கையில எங்கட செக் எடுத்து கொண்டாங்க, எங்களை நம்பினாங்க.